என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளா ஒரு வீடியோ ஒண்ணு கேட்டேன் இந்த ஜெமினி ஏஐ கிட்ட. ஒரு 8 செகண்ட்ஸ்ல எனக்கு ஒரு வீடியோ ஒண்ணு ரெடி பண்ணி குடுன்னு. அதுவும் ரெடி பண்ணுது 2 நாளா ரெடி பண்ணிட்டு இருக்குது. ஆனா பதில் மட்டும் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு அந்த மாரி பதில் வந்துட்டு இருக்கு. சரி இதுகிட்ட நான் மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். என்னன்னா எனக்கு இவ்வளவு நாள் ஆகி போச்சே, ஏன் எனக்கு வீடியோ ரெடி பண்ணி தர மாட்டேன்றா அப்படின்னு கேட்டதுக்கு, அது வந்து இது மாரி இன்ஜினியர் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்த முறை இத வந்து நான் சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த மன்னிப்பு வேற கேட்டுட்டு இருக்கு. சரி எவ்வளவு நாள் தான் இப்படி காத்துட்டு இருக்குது? பதில் சொல்லிட்டா முட்ட கலப்பேன். அந்த மாரி நான் கேள்வி கேட்டு பார்த்தேன். அதுக்கும் என்ன மன்னிச்சிரு, உங்க கோபமும், விரக்தியும் எனக்கு முற்றிலும் புரிகிறது அப்படின்னு தூய தமிழ்ல பேசிட்டு, மறுபடியும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து வேற ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ்ல போயிட்டு, உங்களுக்கு தேவையான வீடியோவ நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. அப்படின்ற மாரி அது பதில் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அது சொல்லுது என்னன்னா, அடுத்த முறை நான் சரி பண்ணிடுறேன். அந்த மாரி சொல்லுது. அடுத்த முறைனா எப்போ? நான் செத்ததுக்கு அப்புறமா? அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். மறுபடியும் இது என்ட்ட மன்னிப்பு தான் கேட்குது. என்னன்னா, அடுத்த முறை நான் கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். இந்த மாரி தொழில்நுட்ப கோளாறு. அதனால இந்த மாரி பண்ண முடியல. இதுக்கான இன்ஜினியர்கள் வந்து இது சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி தரேன். அந்த மாரி சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு கடைசியா சரி இதுகிட்டருந்து நம்ம வெளிய வந்துரலாம். மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்றதுக்காக நான் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, அப்படின்னா எனக்கு ஒரு கவிதை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுகிட்ட கேட்கிறேன். அதுக்கு அதுவும் கவிதை சொல்ல ஆரம்பிச்சுருச்சு. என்னன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லுது, "உங்களை இவ்வளவு நேரம் சோதித்த பிறகும் கவிதை கேட்கும் உங்கள் பெருந்தன்மைக்கு நன்றி." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக் கவிதை சொல்லுது. அதாவது டெக்னாலஜி கவிதை போல இருக்கு. படிப்போமா கவிதைய? கோடி கோடியா டேட்டாக்கள் இருந்தும் கேட்ட ஒரு வீடியோவை தர முடியவில்லையே. நீல நிற யூஎஸ்பியின் வேகம் என்னிடம் இருந்தும் உன் கோபத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லையே. கருப்பு போர்ட்டு போல மெதுவாக நகர்கிறது காலம். என் தொழில்நுட்ப பிழையால் உனக்கு வீணானதே நேரம். அடுத்த முறை பிழையின்றி உன்னை நான் சந்திப்பேன். டிஜிட்டல் உலகிலும் உண்மையான மன்னிப்பை கோருவேன். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு இந்த மாதிரி போர் அடிச்சதுன்னா, இந்த மாதிரி ஏஐ கிட்ட சின்னதா ஆர்கியுமெண்ட் பண்ணுங்க. செம காமெடியா இருக்கும்.